இது மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. அவங்கவுங்க சாப்பிட்டுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு அரிசி தேவை, இந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோதான் புரியுதுங்களா. நாங்கள் வந்து பழம் சாப்பிடுவோம், காய்கறி சாப்பிடுவோம். இந்த சூப்புக்கான பவுடர்லாம் வச்சுருக்கேன். அதை நான் இன்னைக்கு இவ்வளோ கொடுத்து பறிச்சு வச்சுக்கிறேங்க. தெரியுமா? பறிச்சு வச்சாலும் 2 ஒரு 6 வகையான கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இதை நீங்கள் சாப்பிட்டு உயிர் வாழலான்னு நம்மளோட வாழ்ந்த இந்த வள்ளலார் சொல்லிட்டு போயிருக்காங்க. வல்லாரை சாப்பிட்டு நீ வாழலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பிரதானமாக தட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி, சோறு, அது 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 மையம் வச்சுட்டோம். அதனால் அந்த கேள்விக்கு ஒரு பொருள் அல்ல, அதை கவலைப்படாதீங்க. மனிதன் எதை வேணால் சாப்பிடுவார். இப்போ போய் சாப்பிடலையா நம்ம? அது என்னது வேற சொன்னாங்களா? என்ன கோழி? சிக்கன். அதுக்கு யாரு தெரியாது அதில் வந்து கெடுதல் இருக்குன்னு? யாருக்காவது தெரியாத இருக்காங்களா? 7 வயசு 8 வயசுல பூப்பெழுந்து உலகம் பத்திரிக்கே இருக்கு. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா காலம்பரை இங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் தானா அதான் சொல்லணும். எந்த நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு மீண்டும் இருக்கிறேன். தானாக எனக்கு சுதந்திரமே வேண்டான்னு those who relinquish voluntarily their freedom, அவனை என்னைக்காவது நீ பழக்க வைக்க முடியுமா? எனக்கே ஆரோக்கியமே வேண்டாண்டா, நான் எப்படியாவது செத்து போறேன், எனக்கு பிராய்லர் கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னா அவனை போய் வாழ வைக்க முடியுமா? எனக்கு அரிசி கொடு, அரிசி கொடு. யார் கேட்டா அரிசிய? கேட்கவே இல்லை. யாராவது அப்ளிகேஷன் போட்டிங்களா சொல்லுங்க. யார் தாத்தாவது அப்ளிகேஷன் நேரம் அவங்க போட்டுமா? எனக்கு எல்லாருக்கும் அரிசி கொடுங்க, அரிசி கொடுத்தாங்க சார் நீங்கள் நாங்கள் போயிட்டோம், அரிசி கொடுங்க. கேட்கவே இல்லை. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரேஷன் ஷாப் போட்டுருக்கு. எங்கேயாவது ஊருக்கே சோறு போட்டுவாங்க இல்லையா? சோறு ஊருக்கே சொல்லிட்டாங்க, ஊருக்கே சோறு போட்டுவாங்க. அவங்க சாப்பிட இப்போ ரேஷன் ஷாப். அதனால என்ன ஆச்சுன்னா எப்படி வேணாலும் வாழக்கூடிய தன்மையை நாம மறந்து போயிட்டு பாடம். உங்களுக்கு பாடம் கரெக்டுங்களா? அதுதான் புரிஞ்சுக்கணும். இலை சாப்பிட்டு வாழலாம், பழத்தை சாப்பிட்டு வாழலாம், அரிசி சாப்பிட்டு வாழலாம், மற்ற பொருட்களை சாப்பிட்டு சிறுதானியங்கள் போட்டு சீர்தான் நான் மாற்றிக்கிறேன். நல்ல வார்த்தை கற்றுக்கிட்டே இருக்க. எவ்வளோ வார்த்தையை கற்றுக்கிட்டே இருக்க. சிறுதானியத்தை சீர்தானியம் ரைட்டு. நம்ம முதல்ல ப்ரொனன்சியேஷன் தப்பா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேற தான் சொல்றாங்க. சீர்படுத்துகின்றதாங்க சீர்தானியம் நல்ல வார்த்தைகள். ஸோ நாம கற்றுக்கிட்டால மறந்தோம். உணவு பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே நமக்கு 2 கை 2 கால் எப்படி கொடுத்து அழகா போட்டானோ அது மாதிரியே இந்த பூமி படைக்கும் போதே அதற்கான உணவை சமைச்சுட்டான். அது மட்டும் வச்சாச்சு. நமக்கு தெரியும் எதை சாப்பிட்டு வேணாலும் வாழ முடியும்னு தெரியும். அதனால அரிசி கொஞ்சம் கவலைப்படலாம். வேற உங்க கேள்விக்கு பதில் பண்ணிச்சா? நன்றியா? ஓகே. வேற கேள்வி என்ன சொல்லுங்க? கேள்வி யோசிக்கணும். அண்ணன் அண்ணன் சுத்தின்னு சொல்ல, அண்ணன் பொடின்னு சொல்லுங்க. அண்ணன் சுத்தின்னு எதை சொல்றது? எதை சொன்னாங்க? நான் சொன்னா நான் சொன்ன அந்த வார்த்தை அண்ணன் சுத்தி. வெரி குட். அண்ணன் பொடின்னா இருந்தாங்க. இப்ப அண்ணன் சுத்தின்னு கேட்குறீங்க. வெரி குட். அதாவது ஒரு விஷயத்த மகிமையை சொல்வதற்காக அது கொஞ்சம் பிரதானமா சொல்லுவாங்க. எப்படின்னு அந்த பழக்க கவிஞர்கள் அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணாங்க? நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட போறோம் இல்லையா? நல்ல சாதம் வைக்கிறோம் இல்லையா? அது சாதத்துல கொஞ்சம் நெய், பசு நெய், அதை விட்டுட்டு தான் அண்ணன் சுத்தின்னு சொல்ற பழக்கம் உண்டு. அதை போட்டா நெய் இல்லா சோறு நாய்க்கு கரெக்டா? நெய்யோட தான் சாப்பிடணும். ஆனா நெய்யின்னு சொல்லிட்டு இங்க எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நேற்றுக்கு சொன்னேன், மீண்டும் அதை சொல்றேன். 5 அக்னி, பஞ்சாக்னி. பால் கறக்கணும், கறந்ததை கொதிக்க வைக்கணும், தயிராக்கணும், கடையணும், கடையும் ஒரு அக்னி. வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெய் இருக்கிறத நெய்யாக்கணும். நெய்யை எப்படி சாப்பிடணும்? உருக்கி சாப்பிடணும். எப்படியாக்கா? தத்துவம். அந்த நெய் தான் நல்ல நெய். கடையில் இருக்கிற நெய் சாப்பிட்டா அவருக்கு கொலஸ்ட்ரால். அவன் எப்படி எடுத்தாங்கிறதே வந்து தெரியும். பாலிலிருந்து நேர அந்த கொழுப்பு எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சேர்க்கலாம். என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வாசனை போடலையா எக்ஸ்ட்ரா வாசனை சேர்க்கலாம். இப்போ நான் என் மாடு பிரமாதமான மாடு, அதுலேருந்து எடுத்த நெய் எடுத்து வந்துட்டு வாசனை இல்லைங்களா?
உங்களுக்கு என்னதான் புரியுது நிலை என்ன நானே சொல்லிட்டேன் டூப்ளிகேட் ஆக முடியாது. அவன் எப்படி என்ன பண்ணுது அது உண்மையிலே மணக்குது. உங்களுக்கு அந்த ஒரு பாடம் இருக்கு, நெட்ல தட்டி பாருங்க. அதனாலதான் விளக்கமா சொல்லல. இது ரெண்டையும் சேர்த்தா இந்த வாசனை ஏற்க வேணுமா? அது இருக்கு. ஒரு கீபோர்டு ஒன்று வச்சுருக்காங்க தெரியுமா, அதை வச்சுக்கிட்டு வயலில் வச்சுங்க, வயலில் வச்சுக்கலாம். சரி, அதில் வந்து சங்கு ஊதுற மாதிரி ஒன்று வருங்க. இந்த கீபோர்டுங்கிறது ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. அதில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சவுண்டை ஒரு சங்கு ஊதுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுங்க சார், உடனே கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டா லேபரேட்டரியை அதெல்லாம் இந்த பிசிசின்னு வச்சுருக்காங்க கம்பெனிகள். அவங்கெல்லாம் லேபரேட்டரி தான் முதல்ல மையம், ஃபேக்ட்ரிக்கு முதல்ல லேபரேட்டரி. அவங்க சொல்கிறான் இது ரெண்டையும் சேர்த்தா நியமனம், இது ரெண்டையும் சேர்த்தா எலுமிச்சம்பழம், இது ரெண்டையும் சேர்த்தா அந்த மாதிரி. நீங்கள் எலுமிச்சை நிறைந்ததுன்னு ஒரு சோப்பு சொன்னாங்கன்னா எலுமிச்சைக்கும் அதுக்கும் மைசூர் போட்டாவுக்கும் மைசூருக்கு சம்மந்தமாக தான். எலுமிச்சைக்கு எலுமி சம்மந்தமே கிடையாது. அவன் எலுமிச்சை போட்டு பழத்தை போட்டு வெக்கம் இல்லை நமக்கு, அதை நம்புறோம். அதுல எங்க இருக்கு ஒரு சோப்பு பத்தி சொல்லிதான் சோப்பு பாருங்க. பப்பாயா சோப்பு, அப்பாயா சோப்பு மாதிரி பப்பாயா சோப்பு. இந்த சோப்பு பண்றது தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா தேங்காய் அந்த வசதி பண்ணோம், தேங்காய் எடுத்துக்கோம், காஸ்டிக் சோடா அப்படின்னு ஒன்று வச்சுக்கோம். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல இந்த 3% மேல எந்த பிளேவர் நீங்க சேர்த்தாலும் திருப்தியாயிடும், சோப் ஆகாது. இது அத்தனை விஞ்ஞானிகளும் தெரியும். இந்த லோக்கல்ல படிச்சுட்டு இருக்காங்க ஒரு விஞ்ஞானிகள், அவங்களுக்கு இது தெரியும். 2% 3% மேல உங்க சோப்புன்னு அளவு என்ன? 100 கிராம். அதுல 3% பப்பாயான்னு சொன்னா எவ்வளவு கிராம்? 3 கிராம். இந்த 3 கிராம 30 நாள்ல உடம்புல தேய்ச்சிக்கிட்டு உங்க உடம்பு கொலப்பொலன்னு ஆகும்னு நம்பினீங்கன்னா அந்த சோப்பு வாங்குங்க. புரியுதா? நான் சொல்றது புரியல, நீங்களாம் சிரிக்கிறே இல்லையா? இப்படி இருக்கணுமா? அப்படியே கிராஸா பார்த்து புரியுதுங்களா? அந்த விஷயம் என்னன்னா 100 கிராம் சோப்புல 3% பப்பாயா எசன்ஸை சேர்க்கறது அதுக்கு மேல முடியாது, திருப்தி ஆயிடும். சரி, நிஜமாவே நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளாம் சேர்க்கல, நீங்க நினைக்கிற மாதிரி பப்பாயாவே சேர்த்துட்டான்னு வச்சுங்க, சேர்த்து இருந்தான்னு வச்சுங்க. அந்த 3 கிராம 30 நாள் ஒரு சோப்பு 30 நாள் ஆகும், சமைக்கிறது 40 நாள் ஆகும். என்ன நீங்க எடுத்துறது சில பேர் பிடிக்கிறது 40 நாள் 60 நாள் ஆகும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 கிராம் பப்பாயா எசன்ஸ் 30 நாள் என் அழகு மேனியில் போட்டு அந்த அழகு மேனியா அட்ராக்டிவ் மேனியா நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா எவ்வளவு பெரிய மூடர் சொல்லணும். அதனால இந்த விளம்பரத்தினா நம்பிக்கை இது வேண்டாம், போதும். இந்த விளம்பரத்தினால வீணா போனதே போதும். என்னங்க சொல்லுங்க. புதியல் பொடி தயார் செய்வது எப்படி அதான் கேட்டுங்க. நாங்க ஒத்துக்க மாட்டேங்க. நாங்க அறிமுகப்படுத்தும் சொல்லுவாருன்னு நினைச்சேன். இந்த கேள்வி நேரத்தை நான் கேள்வி நேரம் சொல்ல மாட்டேன், கண்ணா பின்னா கேள்வி. அதுதான் எனக்கு முக்கியமானது. நீங்க என்ன வேணாலும் யோசனை பண்ணுங்க, இப்ப பார்த்துக்கலாம். உங்களுக்கு சரி, எனக்கு கேள்விகளை கண்ணா பின்னான்னு கேட்பேன். அதனால கொஞ்சம் மாற்றி கேட்டுட்டாரு, நீங்கள் உபயோகிக்கும் சோப்பு என்ன கேட்டாரு. அந்த கேள்வி நான் இப்படி எடுத்துக்கிறேன். சோப்பு அதாவது குடிக்கும் பொடியை தயார் செய்வது எப்படின்னு தான் கேட்டுருக்கேன். சரியா? அதனாலதான் யூஸ் பண்றதா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, நம்ம வட்டாரத்துல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வட்டாரத்துல நிறைய பொருட்கள் இருக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு ஆக்கிட்டு வருவோம். பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பெரிய வித்தியாசமா கிடையாது, குளிப்பாங்க, சின்ன ஒரு சுத்தமான மண்ணு போதும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, மண்ணுன்னு சொன்னா நீங்க எங்க அடிக்க வந்து சில பொடிகளை சேர்க்கலாம். என்னென்ன வாசனை பொடிகள் எது கிடைக்குதோ உங்களை சுத்தி ஒரு 1/2 கிலோமீட்டர் எது கிடைக்கும். செம்பருத்தி இலை சொன்னாங்க, காய வச்சு பொடி பண்ணி வச்சீங்க, சரிங்களா? ஜூஸ் கடைக்கு போறீங்க, ஜூஸ் சாப்பிடுறீங்க, அந்த ஜூஸுக்கு கணக்கு பண்ணீங்க 10 ரூபா வாங்கிடலாம்.
அந்த 10 ரூபாய்க்கு உண்டான ஜூஸ் அந்த எலுமிச்சம்பழம் மூடி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வாங்கிட்டு வந்து 10 ரூபாய்க்கு வச்சு ஜூஸ் ஃப்ரீ இவனால தாங்க முடியல. அந்த அளவுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரபிள்ஸாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, குளிக்கிறது பாருங்க, ஒரு 1/2 லிட்டர் மட்டும் தண்ணி இருக்குங்க, இந்த பொடி அதில் போட்டுங்க, கலக்குங்க, கலக்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணி வந்துச்சு, அதை தானே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சி ஷவரில் அருமையாக குடிக்கும். எப்பொழுதுமே ஷவரில் குடிக்கிறது நல்லது. முந்து குடிச்சிட்டு அதை விட ஷவரில் குடிக்கிறது நல்லது. ஷவர்னா அந்த பூ மாதிரி வரணும்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து ஊற்றினாலே குடிக்கும். கரெக்டா? அதை அப்படியே காட்டுங்க. சின்ன சின்ன சதை படிப்பு இருந்ததுன்னா அதை அப்படி காட்டுங்க, தங்கி வச்சுன்னா அதை அப்படி காட்டுங்க, தொடர்ந்து ஊற்றும். கரெக்டா? அது தானாகவே சரி பண்ணணும். தண்ணி இருக்கு இல்லையா, அது தானாகவே தன்னுடைய எலும்புகள் இதெல்லாம் அது சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுவோம். ஸோ குளிக்கிறது கூட ஒரு கலை, அதை புரிஞ்சுக்கணும். கடற்கடன் போன தண்ணி ஒரு சினிமா கிடுகிடுன்னு வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு போய் டபடபன் போட்டுட்டு சீப்பால வாடிக்கிறான். அங்கதான் முடியிருக்கிறவனுக்கு வாடிக்கிறான், ஒரு விளம்பரம் ஆடிக்கிறான். ஸோ எல்லாமே ஒரு சடங்கா போச்சு. நல்லா ஆனந்தமா குடிக்கணும். உங்க உடம்பு நீங்க பாத்துருக்கீங்களா? உங்க உடம்ப முழுதா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. கரெக்டா? பார்த்ததே கிடையாது. பாருங்க, சாதாரண ஒரு கையை எடுத்துட்டு வரணும் எல்லாருக்கும். அப்படின்னா இது இப்படி பண்ணினா 2 தான் தொடணும், 2 தேய்க்கணும், இதெல்லாம் தேய்ச்சிக்கணும். கரெக்டா? இதெல்லாம் தேய்ச்சிங்கன்னா அழுத்து போறதோ இல்லையா, அதை விட்டுருங்க. அழுத்து போறதுலாம் இல்லை. உங்க உடம்பு, உங்க ஜோடி, உங்க கை எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அந்த லாபம் எக்ஸ்ட்ரா லாபம். சரிங்களா? முதுகே தொட முடியல, அதுக்கு ஒரு குச்சி, ஒரு பெரிய குச்சியில மேல 2 பல்லு இருக்கு, அதை போயிட்டு ஏன் கொஞ்சம் தொடர்ந்து தொட்டு பாருங்க, என்ன ஆகுது? அதாவது உச்ச கட்டத்துல இருக்கான், உச்ச கட்டத்துல நான் வந்து சாதாரணமா இல்லை, உச்ச கட்டத்துல உட்காந்துக்கிட்டு எவனோ மட்டும் வந்து அவன் தள்ளிவிடா போதும். 64 ஏன்னா 63 பேர் விழுந்துட்டான். சரியா? 63 பேர் கணக்குல விழுந்துட்டான். அடி விட்டாச்சு மட்டும் பண்ணிங்க. நாம போய் கேட்கணும், என்னப்பா 64 எவ்வளவுங்க ஒரு சமுதாயத்துல. எனக்குலாம் கண்ணீர் வரும் யோசிக்கும் பாரு. இப்படியா நல்லெண்ணெயும் ஊற்றிட்டாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா பையனை வடநாட்டம்மா நல்லெண்ணைய பார்த்ததே இல்லை. அது சொல்லுது நல்லெண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு ஹார்ட் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை, அது சொல்லுது. இது மாதிரி நாம பிரச்சாரத்தை மாறிக்கிட்டோம். இப்ப குளிக்கிறது நான் என்ன உபயோகப்படுத்துன்னு தெரியுங்களா? இவ்வளவுதாங்க. ரகசியம் மல்படி ஐயா, ஐயா மல்படி நீங்க அடுத்த கேள்வி கேட்காத வரைக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன். யோசிங்க சீக்கிரம். கண்ணா பின்னா கேட்டீங்கன்னா நல்லா கேளுங்க, அப்படியே கேட்க. அதான் கண்ணா பின்னா கேட்டீங்க, கண்ணா பின்னே கேட்கலாம். ஏன் தேங்காய் பால் தயிர் உருவாக்குவது? தேங்காய் பால் எடுக்கிறது எப்படின்னா யாராவது சொல்ல முடியலையா? தேங்காய் பூவாகும், அதாவது காய் பூவாகுது. அதுதான் தேங்காயே பூவாகுது. ஓகே, பூவாக்கிட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப வேகமாக ஆச்சுங்கன்னா தேங்காயே வெளில வந்துடும். சத்தம் போட்டு மொத்தமாக டவர்னு அடிச்சுக்கிட்டே அது போல தேங்காயே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தணும். சரிங்களா? கிரைண்டர்ல போடலாங்க. இதுனோட கிரைண்டர் அரைக்காதுங்க. இதுனோட இருக்கும்போது அது கிரைண்டர் வந்து கல்யாணத்துக்கு சொல்றேன். கல்யாணத்துக்கான ஐடியா. அதனால என்ன பண்றோம், போட்டுட்டு பாலை எடுத்துட்டு அந்த பால்ல ஒரு மூடி பால்ல ஒரு மூடி இல்லைன்னு எவ்வளவு பால் வருதோ அதுல கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் எவ்வளவு பெருசுமா அந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப பெருசா 6 மூடி வச்சுங்க, ஒரு மூடி வச்சுங்க. அதை முழுதாவே பொழிஞ்சிட்டு கலக்கிட்டு விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க,
அதுவே ஒரு பால் மாதிரி ஆகும். ஒரு பால் அதில் போட்டு சிலுப்பிடுங்க. சிலுப்பிடுதான் தெரியுமா? கடையில. ஓகே, கடைஞ்சிருங்க. அருமையான மோர், எலுமிச்சம்பழ சுவையோட அருமையான மோர். இவ்வளவுதான். இது எல்லாரும் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை தைப்பாங்க, சரி தானா வந்து நல்லா இருக்கும். 2 மணி நேரம் போதும். அந்த பால் அப்படியே எப்படி ஆடும், பரவாயில்ல ஆடும். அதாவது மொத்தமே ஆடும். ஒரு பகுதி மட்டும் ஆடாது, மொத்தமே ஆடும். ஜெல்லி மாதிரி அது அது வரும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளைமேட்டிக் ஜோன் சம்மந்தப்பட்டது. அது மெட்ராஸில் ஒரு 3 மணி நேரத்தில் ஆகுது. எங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரியல. ஒருவேளை 1.5 மணி நேரத்தில் கூட ஆகலாம். சில சமயம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் ஆகுது, கவலைப்படாதுங்க. அதுலேருந்து மோர் எடுத்துங்க. அருமையான மோர் சாப்பிடுங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. இந்த பசும்பால் பசுமாட்டை இந்த பாடுபடுத்தணுமா நம்ம? பசும்பால் பசும்பால் பசும்பாலுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்சிடோசின் கேள்விப்பட்டீங்களா? ஆக்சிடோசின் கேள்விப்பட்டீங்களா? இன்ஜெக்ஷன் தெரியும். அது ஆக்சிடோசின் என்னத்துக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதாவது பெண்கள் டெலிவரி பிரசவம் ஆன பிறகு சில தாய்மார்களுக்கு பால் வராது, சுரக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சிடோசினை அனுப்புவாங்க. அது ஹெச் ஷெட்யூல்ல இருக்கிறது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட தான் அதை உபயோகப்படுத்தணும். ஆனா நம்ம ஊர்ல ஒண்ணுமே தெரியாத தவிடு இருக்கிறவங்க அதை எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்கான். 4 4 கூட படிக்காதவங்க ஹெச் ஷெட்யூல்னா தெரியுதுங்களா? அவ்வளவு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதுதான் டெலிவரி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆனால் இவங்க பொறுத்து மட்டும் வச்சுருக்கான். ஏன்டானா காரில் பென்சில் சொல்லிக்கிற மாதிரி கண்டக்டர் மாதிரி சொல்லிட்டு போய் ஒரு பசுமாட்டுக்கிட்ட போய் டரக்கில் அடிக்கலாம். அது உடனே பொதுன்னு பாலெல்லாம் குடிச்சு இருக்கிற பாலத்தையும் குடிச்சிருக்கு. அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா பெரிய மனுஷன் ஆகிடுவாங்க. அதான் லாபம். சரிங்களா? பெரிய மனுஷன் புரிஞ்சுங்களா? சரி, அவ்வளோ பெரிய விஷயங்களை ரொம்ப செலவாக நம்ம ஊர் தவிர இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு தாராளமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த பாலிலையும் அதனுடைய ரெசிடியூ, அதனுடைய எச்சம் மிச்சம் எல்லாம் இங்கே வந்துருக்கு. அதை நம்ம சாப்பிட்டா அதனால என்ன பண்ணுறான்? ஏன் அதை பண்ணுறான்? நமக்கு தான் பாலுன்னு அலையிறமா? பாலுன்னு பால் இல்லாத பசுராமன் பேர் வச்சுட்டு பால் சாப்பிடாது. பால் சாப்பிடாதுங்க. நல்ல மாடுகளை வளங்க, நிறைய மாடுகளை வளங்க, நிறைய மாடுகளை வளர்த்து பாலை ரொம்ப சாப்பிடுங்க. திமுறா சாப்பிடுங்க. திமுரு நான் சொல்றது திமுறா. ஏன் பாலா? எங்க வீட்டு பால் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிடுங்க. அது பெருமை. எங்கேயோ போட்டு ஊசி போட்டு இதை பண்ணி அதை பண்ணி கொண்டு வந்து நம்ம உடம்பு ஊசடிக்கிறதுனா ஊசி போச்சுன்னு வீணா ஊசி நம்ம உடம்பு புண்ணா அடிக்கலாம். அதனால உங்களுக்கு புரிஞ்சு வச்சுங்களா? நன்றி. அடுத்த கேள்வி கேளுங்க. ஸோ ஆக்சிடோசினை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கேட்குற வரையும் நீங்கள் குறுக்க நின்றுட்டு கேட்கலாம். ஆக்சிடோசினால என்ன ஆகுது? அடுத்தது அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் created exclusively for the women who was delivered their child. ஓகே, பிரசவமான பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக தயாரிக்கப்பட்ட இது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும். யார் வேணாலும் இன்ஜெக்ஷன்லாம் போடக்கூடாது. இது என்ன ஆகுது? ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்மோனை உள்ளார தள்ளுது. அது சில விஷயங்களை அதிகமாக இவன் பண்ணும். இந்த குழந்தைகள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒன்றுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றுக்கு போகிறதும் பால் விடுறதும் மாட்டுக்கு ஒரே ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணிடுறது. இன்டியூஸ் பண்ணுறது தூண்டுதல். அதனால தான் இன்னும் பால் கறக்க போகும்போது அந்த காலத்தில் கரெக்டாக எடுத்துப்போம். ஒன்றுக்கு பால் கேட்டு ஒன்று அன்னக்கூட இருந்துமா பஞ்சகலையில் வந்து யூரின் அதை குடிச்சிக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ஒன்றுக்கு போனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? சொரப்பு விட்டுருக்குறா மாதிரி. கரெக்டா? இந்த பாப்பை இளைஞர்களுக்கு அதிகமாக தெரியவே தெரியாது. சொரப்பு விட்டுருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் ரெடி, நீ போய் கறந்துக்கலாம். அதுக்கு மாட்டை கொஞ்சம் கண்டுபிடிச்சு ஊட்ட விட்டா இது நடக்கும். இதை தான் நமக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய அந்த செயற்கை ஹார்மோன் இன்று வந்து யூஎன் தகவல் இன்னி வரலையும் பான்கி மூணு போய் மெயிலில் கேட்டால் கூட பான்கி மூணான்னு கேட்குறீங்களா? நம்ம மாமா நம்ம உலகத்துக்கே ஒரு அரசாங்கத்தை பண்ணி வச்சிருக்கோம் யூஎன். ரைட்டா? அவருக்கு பிரசிடென்ட் அவர் தான்.
அவரை நீங்க கேட்டா கூட சொல்றாரு, இதுவரையிலும் இந்த ஆர்டிபிஷியல் ஹார்மோன் உடலில் என்னென்ன செய்யணும்னா என்ன வேணும்னாலும் செய்யணும் பதில். கண்ணு போகும், கால் போகும், வராதவங்க பின்னாடி சொன்னீங்களா காலம்பரம் சொன்னா கவுண்ட் குறைஞ்சு போச்சு, என்னென்னாமோ கவுண்ட் போச்சு, இந்த கவுண்ட் குறைஞ்சு போச்சு. ஸோ இதையும் செய்யும். அதனால இவ்வளவு ஆபத்தை நோக்கி நம்ம பால்னு பறப்பதினால் நாம கொஞ்சம் மாறி யோசிக்கணும். கொஞ்சம் தேங்காய் பாலையும் நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டா இதுதான் பெரிய ஆபத்துல நம்ம ஒரு வலை பின்னல் சிஏன்னு சொல்லுவோம் தெரியுமா. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ராஜாவை போய் கேள்வியா வாங்கியா யோசனை பண்ணுங்க. ஸோ ராஜாவை ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சுத்தி முற்றுகையிடுவாங்க. முற்றுகையிட்டு ஒருத்தனா அடிப்பான். அந்த கிராமத்தை 8 கிராமத்தை வெட்டி போட்டுருவான். அப்படி ராஜாவுக்கு செய்தி வரும். அப்புறமா ஏன்டா அடிச்சான், அவன் தான் அடிச்சான். ஒப்பனா அவன்கிட்ட பேசுவான், என்ன ஏன் அடிக்கிறாரு, நான் என்ன சண்டை போட்டுமா ஜெயிக்குமா வழியா சண்டை போடுமா, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கு போயிடுச்சு. இதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா நம்மளை எல்லாரையும் நம்ம தான் சொல்லிட்ட முடியா. எல்லாரும் ஜனநாயகத்தில் யாரு மன்னர்கள் பார்த்தா ஒத்தனையும் முற்றுகை இட்டுவோம். முற்றுகை இட்டுட்டா நாம ஜெயிக்கலாம். அதனால ஒத்தனையும் முற்றுகையிடலாம். இப்ப ஒத்தனையும் முற்றுகையிடும் உங்களை சுற்றி உள்ள அனைத்து பொருள்களையும் அவன் சிக்க வச்சுதான் மாட்டிக்கிட்ட பிறகு சிரம் தாழ்ந்துதான் தீரணும். வேற என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் இந்த வியாபாரிகள்கிட்ட இந்த விஷயங்கள்ல மாட்டிக்கும். அதனால அதுல இருந்து விடுதலை ஆவதற்கு உங்களுடைய கோபம் வியாபாரிகள் மேல கூடாது. கோபத்தை என்னக்கு கோபம் என்ன, இந்த சமுதாயத்தை இப்படி பண்ணியா அப்படிங்கிற 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோபம் என்ன பண்ணிட்டு யோசனை பண்ண வச்சுது, தனியா உட்காந்து சிந்திக்க வச்சுது. சிந்திக்க வைக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ண வச்சுது. ஸோ இதற்கு சொல்லுங்க என்னன்னு யோசனை பண்ண வச்சுது. அதுதான் நாங்கள் இந்த 15 வருஷம் ஜூஸை தான் கொடுக்கணும். அந்த மாதிரி யோசனை பண்ணணும் நீங்க. ஸோ இவங்க உருவாக்கணும். உங்களுடைய கோபம் வெறும் வியாபாரியோட கோபத்தை போட்டு என்ன பண்ண முடியுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மாற்று யோசனை பண்ணுங்க, கோபம் தீர்ந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி. மாட்டு தேங்காய் தான் மாட்டு. நம்ம ஊர்ல தேங்காய் 2 ரூபா இருக்குது. நான் எஸ்எல்சி படிக்கும் போறேன், கேள்வி யோசனை பண்ணுங்க. நான் எஸ்எல்சி படிக்கும் போறேன் 100 தேங்காய். ஓகே. நான் படிக்கும் போறேன் 100 பெரிய பணக்காரங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் எஸ்எல்சி பாஸ் பண்றாங்க. 108 தேங்காய் பிள்ளையார் படிச்சாங்க. எங்க அப்பா போய் கேட்டேன், 108 தேங்காய் கொடுப்பாங்க. எங்க அப்பா பாஸ் பண்ணி நீ இதை வேற செலவு வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது அனுமதிக்கிறார். அவருக்கு எல்லாமே இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க மேல போவோம். அப்போ வாங்கினா 1 ரூபா 1.5 ரூபா எடுத்துவா. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதே 1.5 ரூபா 2 ரூபா தான். இப்ப ஏதோ தேங்காய் எண்ணெயே நாங்களமா இருக்கிற மாதிரிலாம் சொல்ல நல்ல தேங்காய் எண்ணெய் நாட்டில் கிடையாது, புது பழமைமா. எக்ஸ்கியூஸ்மா, நல்ல தேங்காய் எண்ணெய் நாட்டில் கிடையாது. புரிஞ்சுங்க, தேங்காய் எண்ணெய்ங்கிறது கிடையாது. அதுலேயே எழுதி அடுத்த வருஷம் எழுதி விடுவான். இது நாட்டுக்கு இது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி போடுவான். நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆபத்தாயிடும். ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கும் தேங்காய்க்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஸ்நான பிராப்தினா எவனோ தெரிஞ்சு கொஞ்சம் போனா குடிப்போம்ல, அது கூட கிடையாது. 2க்கும் சம்பந்தமே கிடையாது, தேங்காய் எண்ணெய்க்கும் தேங்காய்க்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வியாபாரம் போயிடுச்சு. எந்த கேள்வி கேட்டீங்க அதை நீங்க சொல்லுங்க. பணங்காயா சொல்லவே வேணாம். காந்தி வாழ்ந்தே காமிச்சாரு ஆட்டுப்பால் சாப்பிடுறது. ஆட்டுல யாரும் கறக்குறது இல்லை. அதான் பிரச்சனை. ஆடை பர்பஸை மாத்திட்டோம். ஆடை வளர்த்தது அன்பினால் வளர்த்தது ஒரு காலம். எனக்கு சில தேவைகளை கொடுக்குதுங்கிறதுனால வேணும். இன்னைக்கு ஒன்றியமா டைனிங் டேபிளுக்காக வளர்றாங்க. கரெக்டா? ஆடு. ஸோ அதனால நம்ம அவங்ககிட்ட போய் கராய்க்கிறோம். இதுவே லாபத்தில் ஓடிட்டு இருந்தாங்க, எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு முடியல. இப்போ வேற பால் கறக்க சொல்றியா? பால் கறப்பது கொஞ்சம் கஷ்டம். ஆட்டுலேருந்து பால் கறப்பது கொஞ்சம் கடினமான வேலை. முடிஞ்சா நல்லது, உங்க கையும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெம்பா தான் கறக்கும். நாங்கள் ஆட்டுக்கு பால் கறந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி கறக்க. மாட்டு பால் கறக்கணும்
செயற்கை உரம் இல்லாம இந்த தாவரங்கள் இருக்குதா? செயற்கை உரம் நல்ல கேள்வி. அந்த கேள்வி நான் இப்படி புரிஞ்சுக்கிறதா நினைச்சீங்க. செயற்கை ஒரு கேள்வி, ஒரு பகுதி செயற்கை உரம் இல்லாம தாவரங்களை உருவாக்க முடியுமான்னு கேள்வி. இல்ல அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய விதைகள் கிடைக்குமா, அதான கேள்வி. ரைட், புரிஞ்சுக்கிறேன். நான் பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், விதை பண்ணி வைப்பது எப்படி. விதை பண்ணி வைக்கணும்னா என்னமோ அதெல்லாம் இல்லை. விதை பண்ணி வைப்பது உங்க வீட்டுல ஒரு 10க்கு 10 இருந்ததுன்னா காய்கறிகள் என்ன இருக்கு உங்க முதல்ல காய்கறி பற்றி யோசனை பண்ணுவோம், அப்புறம் நெல்லை பற்றி யோசனை நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பண்ணிப்பாங்க. இந்த காய்கறிகளை காய்கறி காடுகள்னு நாங்கள் சொல்றோம். வெஜிடபிள் ஜங்கிள். ஒரு ஜங்கிள் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணீங்க, ஒரு மரத்தோட ஒரு மரம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இப்படி பண்ணி ஒண்ணு பெருசாக சின்னதை பெருசாகிட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். இது வந்து அதோட வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு செம்ம வளமையான ஒரு கான்செப்ட் கொடுக்கணும். பெரிய பெரிய மரங்களாக வளரணும், உயரமாக இப்படிலாம் இருக்கும் இல்லையா. இதே மாதிரி ஒரு 10க்கு 10ல 30 வகையான காய்கறிகள் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தஞ்சாவூர்ல விளையும். ஓகேவா? 30 வகையான காய்கறிகள் என்னென்ன சொல்லலாம் வேண்டாம், ரொம்ப அவமானம். சின்ன பசங்க ஓரோன்னு ஒன்று சொல்லுன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஓரோன்னு ஒன்று 3 ரோன் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். யோ தெரியுமையா இதை போய் கேட்டுருக்க அப்படின்னு ஆகும். அதனால 30 வகையான காய்கறிகள் நிறையா இருக்கும்போது நீங்க படிங்க வெண்டைக்காய் கிடைக்கா. சுண்டைக்காய் நல்ல சாப்பாடு. எத்தனை பேர் சுண்டைக்காய் சாப்பிடுங்க? கை தட்டல கொடுக்கலாம், நீங்களே கொடுத்துருங்க. ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு விஷயம், அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நாம. குழந்தைங்களா சுண்டைக்காவா அப்படிங்குது. சுண்டைக்காய் அருமையான விஷயம் இருக்குது, சாப்பிடக்கூடிய விஷயம். இந்த பெண்கள் பிரச்சனைகள்லாம் சுண்டைக்காய் தான். காதல் பிரச்சனைங்களா பெண்கள் பிரச்சனை இப்படி நினைச்சுட்டு இந்த மாதிரி அந்த பீரியட் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இது பண்ணும். சுண்டைக்காய் எப்படின்னா வத்தல் போட்டு கூட சாப்பிடுவாங்க, வத்தலாம் ஆக்கி கூட சாப்பிடலாம். தினம் 2 சுண்டைக்காவை சாப்பிட்ற கலந்து கூட சாப்பிடலாம். இந்த காய்கறி இருந்ததுன்னா விதைகள் தான் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னா, ஒரு 10க்கு 10 இடத்துல குப்பைகளெல்லாம் போடுங்க. எல்லா குப்பையும் இந்த பிளாஸ்டிக்கை தவிர எல்லா குப்பையும் போட்டுட்டே வாங்க. அது ஒரு அடிக்கு மேலே வரும், குப்பை மேலாகும். அந்த குப்பை மேல உடனே என்ன பண்றீங்கன்னா, அதுலேருந்து கொஞ்சம் துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மண்ணை போடுங்க. ஒரு சென்டிமீட்டர் மண்ணை போடுங்க. அப்போ துர்நாற்றம் வராது. ஓகேவா? உங்க வீட்டுக்கே துர்நாற்றம். அதுல எல்லா விதையுமே அதுக்குள்ள போட்டுங்க. போட்டுட்டு 2-3 கட்சிலாம் சொல்லிடுவீங்க நீங்க. அப்ப என்ன ஆகும்னா, எது முளைக்கணும்னு அதுதல்ல எழுதிக்கோ, எதுதல்ல எழுதிக்கோ. அவரு முளைப்பாரு, ரைட்டா? அவரு முளைச்சி வருவாரு. முளைச்சி வந்ததுன்னா எல்லாமே ஒண்ணு போட்டி போட்டுட்டு வரும். அதுக்கெல்லாம் குச்சியெல்லாம் மனசுனேன். ஏன்னா பொடி வகைகள் இருந்துன்னா என்ன பண்ணும், பொடி ஏறிக்கும். இந்த பக்கம் அது போகும், அந்த பக்கம் இது போகும். எல்லாம் ஃப்ரெண்ட்லி, ஜாலியா இருக்கும். எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கூத்தடிச்சுட்டு வரும். சொல்றோம் இல்லையா, இந்த பசங்க கூத்தடிக்காங்க மொட்டை மாடிகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது வரும். அதை வந்த உடனே உங்களுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் படிச்சீங்க. பக்கத்தை விட்டுட்டு கொடுக்கவே கூடாது அவசியமா. ஏன்னா கொடுத்தா இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்க படிச்சீங்க. மிச்சத்தை அதையே வெடிக்க வைங்க. அதுவே முத்தி, அதுவே வெடிச்சு செலரி, அதுவே ஆகும். அதைதான் நீங்க பிடிக்கணும். அதை பிடிச்சீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய 2வது ஜெனரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, வீரிய விதைகள். அதை எடுத்து ஒரு கொட்டாங்கச்சில மண்ணை வச்சுட்டு அந்த பஞ்சகவி எல்லாம் போடுறாரு, அதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு இவர் ஒருவர் விதை வேணும், வெண்டைக்காய் விதை வேணும் வாங்கன்னு சொல்லி ஒரு 4 விதையை நீங்களே இருக்குன்னு சொல்லி அந்த கொட்டாங்கச்சில சொருகி வச்சுட்டு 4 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் முளைச்சிருக்கிற வேகத்தை பார்த்துட்டு 2 கிலோ வாங்கி போவார். 2000 ரூபா சொன்னா கூட வாங்கிடுவார். ஏன்னா அந்த விதையின் தன்மை. ஸோ இப்போ பாருங்க, இது எதுக்கு நான் வெட்டியா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் கேட்டேன்னா விதையை பற்றி ஏன் சார் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு நல்ல உணவு வேணும்னு ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அந்த நல்ல உணவு கோபத்தை எப்படி தனிச்சிங்கன்னா, நான் ஒருவரும் விதை வங்கியாக மாறுவேன். உங்க வீட்டுல நீங்க ஒரு 30 காய்கறியினுடைய 2 கிலோ நான் வருஷத்துக்கு 2 கிலோ நீங்க விதையை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்கு?
அவ்வளவுதான் நீக்கப்பட்டது, சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? அவனுடைய விஷயங்களை நாம எதிர்த்து போராடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கரெக்டா? விதை பண்ணை அது மாதிரி நெல்லுல கூட வச்சுக்கலாம். நெல்லு ஒண்ணே வயலுக்கு போகணும்னு வச்சுக்கல, நெல்லுக்கு இவ்வளவுதான் மண் வேணும். ஆனா மொட்டை மாடியில மாப்பிள்ளை சம்பா நெல்லை வாங்கி அதுல நெல் 1 கிலோ 1/2 கிலோ கொடுப்பாங்க. மே மாசம் 25ஆம் தேதி தஞ்சாவூருக்கு குடமுழுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். குடமுழுக்கினால சிறப்பான, ஏன்னா திருச்சிராப்பள்ளியில நெல் திருவிழா கொண்டாடுவாங்க மே 25 வருஷம். சரிங்களா? அந்த மே 25 அன்னைக்கு நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டை, இவ்வளவு பெரிய மூட்டை இருக்கும், ஒரு மூட்டை நெல் நீங்க என்ன நெல் கேட்டாலும் கொடுப்பாங்க. அநேகமா போன வருஷம் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க, அடுத்த வருஷம் எப்படின்னு தெரியாது. ஸோ கிடைக்கும், காசு கொடுத்தா காசு வாங்க. அதை நீங்க மொட்டை மாடியில் போடுங்க. மொட்டை மாடியில் போட்டு அந்த நெல்லை அரைச்சி அறுவடை பண்ணி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அதை விதையாக்குங்கள். விதையாக்கினீங்கன்னா கொடுக்கலாம். 1 கிலோ வந்து ஒரு 20 கிலோ உருவாக்கி நீங்க கொடுக்கலாம். ஸோ மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, இது பொங்கலுக்கு இது கேட்டா ஒன்று கணக்கு. அப்பேற்பட்ட சைவம் அசைவம் ரெண்டுக்குமே இன்னைக்கு ரேஷன் கடை வந்து மறுப்பு போறான். எனக்கு ரேஷன் கடை உடனே வைத்து கொடுக்குமாறு தாழ்மையில வேண்டிக் கொள்ளுங்க.